வெல்கம் டு அஜயா மேக்ஸ் சென்டர். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லீனியர் இன்இக்வாலிட்டிஸ். அப்போ லீனியர் இன்இக்வாலிட்டிஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறணும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னா இது ஈக்குவேஷன். எக்ஸ் லெஸ் தென் 5 அப்படின்னா இது வந்து இன்இக்வாலிட்டி. இங்கே எக்ஸ் மட்டும்தான் இருக்குது, அதனால் இது லீனியர் இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5னா ஒன்லி ஒன் ஆன்சர். எக்ஸ் லெஸ் தென் 5 அப்படின்னா 5 விட லெஸ் தென். அப்போ இதுக்கு நிறைய மெனி ஆன்சர்ஸ் இருக்கும். லெஸ் தென் 5னா 4, 3, 2, 1, -1, 0 அது மாதிரி நிறைய ஆன்சர் இருக்கும். இதுதான் லீனியர் இன்இக்வாலிட்டியோட அந்த ஸ்ட்ரக்சர். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லீனியர் இன்இக்வாலிட்டிஸ். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ப்ராப்பர்ட்டி. இஃப் ஏ கிரேட்டர் தென் பி, இது கிவன். ஏ கிரேட்டர் தென் பி, தென்னு இந்த சிங்கிற ஒரு கான்ஸ்டண்ட்டை ரெண்டு சைடும் ஆட் பண்ணியிருக்காங்க, சிங்கிற கான்ஸ்டண்ட்டை ரெண்டு சைடும் மைனஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆட் பண்ணாலும் மைனஸ் பண்ணாலும் இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகுது. அதான் அந்த ப்ராப்பர்ட்டி அடிஷன் அண்டு சப்ட்ராக்ஷன் ப்ராப்பர்ட்டி. நீங்கள் இன்இக்வாலிட்டியில் எந்த டேர்ம் வேணாலும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் ஒரு லெஃப்ட் சைடு மட்டும் ஆட் பண்ணக்கூடாது, ரைட் சைடும் ஆட் பண்ணணும். என்ன கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுறீங்களோ அது போத் சைடும் ஈக்குவலாக ஆட் பண்ணணும் அல்லது மைனஸ் பண்ணணும். இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. அதுக்காக தான் மீனிங். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் ப்ராப்பர்ட்டி. இப்போ மல்டிப்ளிகேஷனில் ரெண்டு ரூல் இருக்கும். ஏ கிரேட்டர் தென் பிங்கிறது இன்இக்வாலிட்டி. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு கான்ஸ்டண்ட்டை சூஸ் பண்ணுறேன், அது கிரேட்டர் தென் 0, அப்போனா பாசிட்டிவ் அப்படின்னு அர்த்தம். அப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் கான்ஸ்டண்ட்டால் மல்டிபிள் பண்ண போகிறேன். அப்போ இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. சியால் மல்டிபிள் பண்ணியிருக்கேன் லெஃப்ட் சைடு ரைட் சைடும், அப்போ இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகுது. இப்போ இதுவே செகண்ட் ஸ்டெப்பில் அதே கான்ஸ்டன்ட்டு ஆனால் லெஸ் தென் 0, அப்புறம் நெகட்டிவால் மல்டிபிள் பண்ண போகிறேன். அப்படி நெகட்டிவால் மல்டிபிள் பண்ணும்போது இன்இக்வாலிட்டி என்ன ஆகிடும் அப்படின்னா சேஞ்ச் ஆகிடும். அப்போ அடிஷன் சப்ட்ராக்ஷனில் ஒரு பிரச்சனை இல்லை, இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. ஆனால் மல்டிப்ளிகேஷனில் கான்ஸ்டன்ட் டேர்மால் நீங்கள் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. அதாவது பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட்டால் மல்டிபிள் பண்ணிங்கன்னா இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. நெகட்டிவ் கான்ஸ்டன்ட்டால் நீங்கள் மல்டிபிள் பண்ணும்போது இன்இக்வாலிட்டி என்ன ஆகும்னா சேஞ்ச் ஆகும். இதே மாதிரி தான் ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். இப்போ ஏ லெஸ் தென் பின்னு வச்சுக்கிட்டோம்னா இப்போ ரெசிப்ரோக்கல் 1/a 1/b, அப்போ இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். அப்போ மேக்ஸிமம் இந்த லீனியர் இன்இக்வாலிட்டி எங்கெங்கெல்லாம் சேஞ்ச் ஆகும் அப்படின்னா ஒன்று மல்டிபிள் பை நெகட்டிவ் கான்ஸ்டன்ட்டு, தென் டேக்கிங் ரெசிப்ரோக்கல். இந்த ரெண்டு சுச்சுவேஷனில் மட்டும்தான் இன்இக்வாலிட்டி என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட் டிரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. A greater than B, B greater than C. அப்போ இந்த A வந்து C greater than இருக்கும். இதுக்கு பேர் தான் டிரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டி.